டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாரும் ரசித்து சாப்பிட்ற மாதிரி புசு புசுன்னு ஒரு புஷ்பா போண்டா எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த போண்டாவுக்கு நீங்கள் பருப்பு எதுவுமே ஊற வைக்க தேவையில்லை. நினச்ச மாத்திரத்திலேயே கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சாயந்தர நேரங்களில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போண்டா செஞ்சு கொடுத்து அதுக்கு சைடிஷாக ஒரு சட்னியும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சுவையில் எல்லாரையும் கட்டி போடுற இந்த போண்டாவை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து கொத்துமல்லி போண்டா அதான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம அந்த சின்ன பவுலில் கஸ்தூரி மேஸ்தி, இந்த கையளவு கஸ்தூரி மேஸ்தி, இது காஞ்சது, இது வந்து கடையில் விற்கிது. இப்போ நம்ம அந்த கஸ்தூரி மேஸ்தி அப்படிங்கிறது வெந்தய கீரையோட காஞ்ச தலை தான் இது. அதே நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா, வெந்தய கீரை இருந்துச்சுன்னா கூட ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இல்லாதனால நம்ம இதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ வெந்தயக்கீரை வந்து நம்ம டக்குன்னு நம்ம தேடுன நேரம் கிடைக்காது, அது கிடைக்கும் போது தான் நம்ம வாங்கி வச்சுக்க முடியும். அதனால் இது இந்த மாதிரி காஞ்சதாக இருந்துச்சுன்னா கூட நம்ம அப்போ பயன்படுத்திக்கிறோம்லாம். அதுக்காக தான் இப்போ நல்லா இதில் தண்ணியில் முக்கி நல்லா ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போண்டாவுக்கு மாவு கரைக்க போகிறோம். இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு கடலை மாவு, தனி கடலை மாவு 2 கப்பு எடுத்து நம்ம பவுலில் சேர்த்துருக்கோம். இது வந்து 300 கிராம் வெயிட்டில். இப்போ இதை நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்க போகிறோம். தண்ணி வந்து இப்போ நம்ம மொத்தமாக 250 ml எடுத்துருக்கோம். அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பாதி அளவில் தண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு இந்த மாவு வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாகவும் அந்த தண்ணியில் கலந்து விடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தால் தான் நமக்கு கட்டிப்படாமல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம மாவு நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்கிறணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. 300 ml தண்ணியில் இந்த மாவை, வெறும் மாவு தான், இது வரைக்கும் நம்ம எதுவும் சேர்க்கலை, தனி கடலை மாவு தான் நம்ம கரைச்சிருக்கோம். நல்லா இந்த மாதிரி மாவு வந்து நல்லா கரைச்சிடணும். இப்போ மாவை வந்து நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சு கொடுத்துருங்க. 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா சாப்பிட்டா நல்லா வரும், அதுக்காகத்தான். மாவு நல்லா இப்படி நல்லா ஐஸ்கிரீம் பதத்துக்கு நல்லா நைஸாக இப்படி இருக்கணும். அப்படி எடுத்து ஊற்றும் போதே இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவோட பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். நல்லா ஐஸ்கிரீம் பதத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சிட்டு இப்போ நம்ம இது வந்து நல்லா நொறுக்கின மிளகு, அதாவது தூள் இல்லை நொறுக்கின மிளகு 1 டீஸ்பூனு, இந்த மாதிரி கொஞ்சம் பரபரன்னு அடித்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம விதமல்லி 1 டீஸ்பூனு நல்லா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சிட்டு அது 1 டீஸ்பூனு. தேவையான உப்பு, தூள் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு, அதையும் சேர்த்துருங்க. இப்போ எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப வேண்டாம், இந்த அளவுக்கு ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும். அதை அப்படியே சாரம் மட்டும் பிழிஞ்சு விட்ருங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு பிழிஞ்சா போதும். இப்போ நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு நல்ல 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சோடாப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, நல்லா கலந்துடணும். சோடாப்பு சேர்க்கும்போது எப்பயுமே நல்லா கலந்துடணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இன்றைக்கி வந்து கொத்தமல்லி போண்டா, அதான் இந்த கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவிட்டு நல்லா பொடுசாக வெட்டிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அந்த விதமல்லி வேறு சேர்த்துருக்கோம். அதனால் இன்றைக்கி போண்டாவே வந்து நமக்கு கொத்தமல்லி போண்டா. இப்போ நல்லா அதை பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த மல்லி தலையை, அதாவது ரொம்ப பொடுசாக நொறிக்கிற வேண்டாம், நல்லா கொஞ்சம் அந்த அளவுக்கு கொஞ்சம் பருவட்டாகவே வெட்டிக்குவாங்க. வெட்டிட்டு அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இங்கே கஸ்தூரி மேஸ்தி, அதாவது வெந்தயத்தலை காஞ்சதை எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துருங்க. அது இந்த போண்டாவுக்கு இது சேர்த்தோம்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு, நல்ல மனமாக நல்லா அருமையாக இருக்கும். அதில் புழிஞ்சிட்டு மறுபடியும் உதுத்துட்டு சேர்த்துருங்க. கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா உருவிட்டு சேர்த்துருங்க. இப்போ நல்லா விஸ்க் வச்சு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. அந்த மல்லித்தலை, நம்ம அந்த வெந்தயத்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மாவு நமக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடும்.
அதாவது கைட்டை எடுத்து போகிற அளவுக்கு திக்காக வந்துடும். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். மாவை பூரா சுற்றிலும் வலிச்சுட்டு மொத்தமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போண்டா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அந்த எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும்னா ரொம்ப ஹெவியாக ஆவி பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல மீடியமான சூடுலே இருக்கணும். அதே மாதிரி மீடியமான அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு நமக்கு தயாராக இருக்குது. தண்ணியில் கையை லைட்டாக முக்கிட்டு நல்லா உதறிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட போகிறோம். சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டாலே போதும். இந்த அளவுக்கு மாவு எடுங்க. அப்படியே எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து மெதுவாக அப்படியே இறக்கிடுங்க எண்ணெயில். அவ்வளோதான். அப்படியேவும் கொஞ்சமாக மாவு எடுங்க. இந்த ஒரு பக்கம் அப்படியே அணைச்சிட்டு உருட்டிடுங்க. உருட்டிட்டு மெதுவாக கொண்டு வாங்க. அப்படியே மெதுவாக இறக்கி விட்டுருங்க. இதுபோல் டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுருங்க. போதும். ரொம்ப பெரிய உருண்டைகள்லாம் வேண்டாம். எண்ணெய் முங்குற அளவுக்கு இருந்தாலே போதும். அப்படியே எடுத்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு எடுத்து உள்ளே அப்படியே முள்ளி விடுறதுக்கு சரியாக இருக்கும். போதும். இப்போ நல்லா இது வெந்து வரட்டும். இப்போ நமக்கு உள்ளே போட்டோடனே அதுவாக வந்துடும். மேலே எலும்பி வந்துடும். எலும்பி வந்தோடனே அதை அப்படியே தனித்தனியாக அப்படியே பிரட்டி விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஆட்டோமேட்டிக் போண்டாவா? ஆமாம், அதுவாக உருளும். அது உருண்டையாக இருக்கிறதுனால நம்ம வந்து அங்கிட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா ஆற்றி விட்டோம்னா எல்லா பக்கம் ஒன்று போல் உருண்டு வந்து வந்துடும். மேலே வந்த உடனே அதை அப்படியே நல்லா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு அப்படியே புரட்டி விடுங்க. புரட்டி விடுறதுக்கு நமக்கு அது நிற்காது. இந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு இப்படி நம்ம அந்த எண்ணெயில் நல்லா சுழட்டி விட்டோம்னா நல்லா ஒன்று போல் வெந்து வந்துடும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நமக்கு அந்த போண்டா வந்து அந்த தனி கடலை மாவில் வந்து நல்லா இந்த மாதிரி மிதந்து வரும். இல்லைன்னா அது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கீழே மிங்கிடும். அதனால் நம்ம சொன்ன ஃபார்முலா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கொத்தமல்லி போண்டாவை நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து சாப்பிட்டு மகிழுங்க. இப்போ நம்ம அப்படியே கொத்தமல்லி போண்டா நல்லா கொத்தாக வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு எண்ணெயில் போட்டு போண்டாக்களை எண்ணெயில் போட்டு மொத்தமாக ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா அதை லைட்டாக அந்த ப்ரௌன் நல்லா வந்துடும். அந்த ப்ரௌன் நல்லா வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நமக்கு மாவுன்றதுனால பபுள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எடுத்து வச்ச பிறகும் அந்த இருக்கிற சூட்லேயே கொஞ்சம் நல்லா வெந்துக்கும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு சரியானது. அதனால் நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் நம்ம இருக்கிற மாவையும் இதே மாதிரி 2 ரவுண்டு போட்டுக்கலாம். பயப்படாமல் சும்மா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். இந்த அளவுக்கு அவ்வளோதான். இதே போல் எல்லாத்தையும் நம்ம சொன்ன பக்குவத்தில் நல்லா ஒரு போண்டாவாக சுட்டு எடுத்துருங்க. இப்போக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து அப்படியே புசுன்னு புஷ்பா போண்டா சூப்பராக தயாராகிருக்கு. அந்த காரசாரமான சட்னியில் அப்படி தொட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக அப்படி லைட்டாக அப்படி தொட்டு பா நல்லா பஞ்சு பஞ்சா புஷ்பா போண்டா அருமையாக இருக்குது. இசைக்கு இளையராஜா, இயக்கத்துக்கு பாரதி ராஜா, பாடலுக்கு வைரமுத்து, சுவைக்கு டீ கடை கிச்சன். பாருங்க, நல்லா சுவைத்து மகிழுங்க. நல்லா அருமையாக இன்னைக்கு புஷ்பா போண்டா தயாராகிருக்கு. கொத்தமல்லி போண்டா இதே போல் நீங்களும் நம்ம சொன்ன மெத்தடில் அருமையாக தயார் பண்ணி சுவைத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.